Welcome to Savari IAS Academy. So, how to become income tax officer? இந்த எக்ஸாமை பற்றி டவுட்டு நிறைய பேர்த்துக்கு இருக்கும். இன்னொன்று வந்து இந்த எக்ஸாம் ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்துகிறாங்களா இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகிறாங்களா அப்படின்ட்டு இருக்குது. இது உங்கள் ட்ரீமாக இருக்கலாம், இல்லை மற்றவங்க ட்ரீமாக இருக்கலாம், இல்லை ஏன் ட்ரீமாக இருக்கலாம். ஆனால் இந்த எக்ஸாம் எப்படி போய் அப்ரோச் பண்ணுறதுன்னா, ஒரு விதம் அது நடத்துகிற வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை. ஓகே, ஸ்டேட் கவர்மெண்ட் டிஎம்பிசி. ஓகே, அது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸாம் வேறு, அது எஸ்எஸ்சி வேறு. எஸ்எஸ்சினா ஸ்டாஃப் செலெக்ஷன்ஸ் கமிஷன். இதுலேயும் நிறைய போஸ்டிங் இருக்குது. ஆனால் இதில் என்ன குட் நியூஸ்னால் வந்து இது யூபிஎஸோட கம்பேர் பண்ணோம்னா இதில் போஸ்டிங் அதிகம், ஈவன் வேகன்சி ரொம்ப அதிகம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஒரு முழுமையாக ஒரு வீடியோவை, ஒரு அவேர்னஸ் வீடியோவை நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைமாக. சிஜிஎல் எக்ஸாம் மூலமாக நம்ம போகிறது அது எதுனா கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல். ஓகே, இதிலே வேகன்சி அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் சிபிஐ ஆஃபீஸர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. சிபிஐ டைரெக்டாக ஆக மாட்டாங்க, ஆனால் சப் இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் டிஎஸ்பி, அந்த மாதிரி ஸ்டெப்பாக தான் போவாங்க. யூபிஎஸ்சியில் செலக்ட் ஆகும் மூலமாக அவங்களுக்கும் போஸ்டிங் வேறு. பட் நீங்கள் எஸ்எஸ்சி சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்கள் பிகினிங்லேயே நீங்கள் எழுதினீங்கன்னா எதில் போவீங்கன்னா சிபிஐக்கு சப் இன்ஸ்பெக்டர் மட்டும்தான் போக முடியும். அப்புறம் போக தான் ஸ்டெப்பாக தான் போக முடியும். ஓகே, அது ஒன்று. இதிலே வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் இருக்குது, அப்புறம் அக்கௌண்ட் ஆஃபீஸர் இருக்குது. ஸோ இதுலேயும் நிறையா போஸ்டிங் இருக்குது. நம்ம நிறையா இது பார்க்கலாம். ஏன்னா இதுக்காண்டியே கண்டிப்பாக மெயினாக ஒரு 6 வீடியோ இல்லை 8 வீடியோ மேலே கண்டிப்பாக அதில் போகும். நம்ம அடுத்ததில் நம்ம கண்டிப்பாக போய் பார்ப்போம். இது ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். நீங்கள் பிஏ வந்தாலும் சரி, இல்லை பிகாம் வந்தாலும் சரி, எந்த டிகிரி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அரியர் இருந்தாலும் பரவாயில்ல. பட் இருந்தாலும் நீங்கள் எக்ஸாம் ஃபார்மாக முடிக்க போகும்போது, அப்ளை பண்ணும்போது யூ ஹாவ் டு கிளியர் ஒரு ஏடிகேடி. உங்கள் எக்ஸாமை கிளியர் பண்ணணும், அரியர் எக்ஸாமை கிளியர் பண்ணணும். ஏன்னா இதில் வந்து யூபிஎஸ்சிலையும் இதுலேயும் அந்தளவுக்கு பெர்சன்டேஜ் அவ்வளோவா கேட்குறது இல்லை. ஈவன் உங்களுக்கு தனியாக அதில் எக்ஸாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் மைண்டில் வச்சு உங்களால் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் பண்ணி இந்த எக்ஸாமில் ஜெயிக்கலாம். இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு வந்து இதில் ஒவ்வொரு விதமாக அதில் போஸ்டிங் ஏற்றாப்புல தான் மார்க் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நினச்ச போஸ்டிங் கிடைக்கும். அதே மாதிரி நினச்ச ஸ்டேட்டும் கிடைக்கும். ஒரு சில நேரத்தில் வந்து ஆல்ஃபபெட் மூலமாக தான் வேகன்சி எல்லாத்துக்கும் போஸ்டிங் கிடைக்கும். ஆனால் உங்கள் கையில் மார்க் இருந்துச்சுன்னா சிஜிஎல், அதுதான் கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல். இது எதில் இருக்குன்னா எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். இது மூலமாக தான் நீங்கள் போக முடியும். ஸோ இது மூலமாக தான் நீங்கள் போய் பண்ணிவிட்டு தான் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக முடியும், சிபிஐ ஆக முடியும், அப்புறம் அக்கௌண்ட் ஆஃபீஸர் ஆக முடியும். அதுலேயே நிறைய போஸ்டிங் இருக்குது. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். ஸோ பார்த்ததுக்கு நன்றி. ஒன்று மட்டும் புரிஞ்சுங்க, ஒரு விஷயத்தை செய்யும்போது யோசிக்கக்கூடாது. இன்னொன்று வந்து ஒரு விஷயத்தை செய்யும்போது வந்து நீங்கள் 100 தடவை யோசித்து பண்ணுங்கள், இது நல்ல நம்ம போகிற பாதை கரெக்டாக இல்லையா. ஏன்னா இது எக்ஸாம், இது 1 இயர் ப்ராசஸ்ஸு. எக்ஸாம் நடத்துகிறது 1 இயர், ஈவன் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது 1 இயர். நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் சரி. ஸோ யூ ஹேவ் டு ஸ்டார்ட் யுவர் ட்ரீம் ரைட் நவ். இருங்க. ஸோ எனிவே கைஸ், பாய்.